வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை 4 பாருங்க. சீமோனை நோக்கி சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை. இப்போ மீனவர்கள் மத்தியில் வந்து நிற்கிறாரு. இரவெல்லாம் அவங்க என்ன பண்ணுறான், மீனை பிடிக்க ட்ரை பண்ணி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரயாசங்கள், எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி பார்க்குறோம். நம்மளும் தலைகளாக நின்று பார்க்குறோம். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா, நான் செய்கிற வேலைகளில் ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய எதிர்காலம் ஒரு நன்மையாக இருக்காதா, எவ்வளவோ செஞ்சு பார்க்குறோம், நின்று பார்க்குறோம், எதுவுமே நடக்கலை. இந்த நேரத்தில் தான் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆழத்தில் இந்த இடத்துல தள்ளி கொண்டு போடு, உன் மீன்களை மீன் பிடிக்கும்படி வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்க அப்படிங்கிறார். நம்மால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த வசனம். சீமோன் சொல்கிறாரு, ஐயரே, ராத்திரி முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டு பட்டு 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 தான் பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே அகப்படலை. சரி பரவாயில்ல, ஆகினாலும் உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்கிறோம். எவ்வளோ அருமையான பதில் பார்த்தீங்களா. தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சூழ்நிலையை அந்த இடத்த சொல்கிறார். ராத்திரிலாம் போட்டு பார்த்துட்டோம் ஐயரே, ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் செய்கிறோம். இதுதாங்க கர்த்தருக்கு பிரியம், இதுதாங்க அர்ப்பணிப்பு. நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறீங்களோ நான் கீழ்ப்படுகிறேன். அந்த இடத்துல அது நடந்துச்சுங்க. நான் இப்போ என்ன செய்கிறேன், உங்கள் வார்த்தையின்படி இந்த வலையை. அடுத்த வசனம் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. அந்தபடியே அவர்கள் செய்து இப்போ என்ன செஞ்சான், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இல்லாமையிலேருந்து, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தையில் புறப்படுகிற வல்லமை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவருடைய அற்புதம், இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் இந்த வார்த்தையில் செய்யும். யாரெல்லாம் இது முடியாது, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன இடத்துல கர்த்தர் நம்மை தலை நிமிர வைப்பார். கர்த்தர் நம்மளை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதை பார்க்குற மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவோம். நமக்கும் அப்படி தான் கர்த்தர் செய்வார். அவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியுமோ, நமக்காய் அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்மை திருப்தியாக்குவது மட்டுமல்ல, நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.